செய்த ஒரு அருமையான அற்புதத்தை நம்ம கேட்க போகிறோம். ஒரு சகோதரனுடைய போன் வந்து சரியான ஒரு அற்புதம், காணாம போய் அற்புதம் கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. நீ கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் வந்து விக்டோரியா. நான் வந்து மே மாதம் வந்து ஒரு ஸ்டூல்லேருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்ததில் வந்து என் கையில் வந்து இடது கையில் வந்து எல்போ அந்த முழங்கையில் வந்து அடிபட்டோன்னே கீழே விழுந்தோன்னே பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து என்னை தூக்கிட்டு செம்பாவில் அங்கே அந்த வைத்தியர் நாட்டுப்புற சாலையில் போய் கையில் கட்டிட்டாங்க. அப்போ அவங்க கெட்டு போட்டு ஒரு 20 நாள்கிட்ட இருக்கும். அவங்க சொன்னாங்க சரி ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் கை எனக்கு மேலே தூக்கவோ கையை ஸ்ட்ரெயிட்டாக கீழே போடவோ முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் அவங்கள்ட்ட திரும்ப கெட்ட அவுக்கிறதுக்காண்டி போக முடியல. அவங்க சொன்னாங்க ஒரு 3 பேர் சேர்ந்து என் கையை இழுத்தாங்க. கையை வந்து எனக்குன்னா அந்த கெட்டினதில் வந்து அந்த நரம்பு அந்த ஸ்கின் எல்லாமே தோல் எல்லாமே வந்து என்னாச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து கையை அசைக்கலாம் முடியல. எனக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நான் வந்து வீட்டிலேருந்து எங்கள் அக்கா பொண்ணை வந்து கூட்டி வச்சுருந்தேன் 1 மாதம். ஏன்னா ட்ரெஸ்ஸை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, தலை சீவ முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அப்படி இருக்கம்ல தான் எனக்கு ப்ரேயருக்கு வர முடியல. அப்போ அங்கே 45 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்து நான் லைவில் பார்த்துட்டே இருந்தேன். திரும்ப அங்கே ப்ரேயருக்கு வந்துகிட்டே இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல கஷ்டப்பட்டேன். இப்படி கையெல்லாம் இப்படி சொன்னால் எதுவும் கையை தூக்கும்பாங்க, கையை கீழே போட முடியல, ரொம்ப எதுவும் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்போ ஒரே ஒரு நாள் நான் வந்து கோயில் பக்கத்தில் சிஎஸ் கோயில் பக்கத்தில் வந்தாங்க. இப்படி சொன்னேன். திரும்ப அவங்க சொன்னாங்க ப்ரேயருக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருன்னு அப்படி சொன்னாங்க. ஆனால் நான் இப்படி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை அவங்ககிட்ட. திரும்ப பிசியோவும் போயிட்டு தான் இருக்கேன். ப்ரேயருக்கு வர பிசியோதெரப்பியும் போயிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து பிசியோக்கு போன பிறகு ரொம்ப பெயின் அதிகமாகிட்டு, இருக்கிறத விட ரொம்ப பெயின் அதிகம். டெய்லி 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து பிசியோவுக்கு போகிறோம். கை இன்னும் கொஞ்சம் வலியாலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுப்போன்னு பார்த்தா அந்த எல்போ ஜாயிண்டில் 2 போனுக்கு இடையில எக்ஸ்ட்ரா ஒரு போன் க்ரோத் ஆகிட்டு, எக்ஸ்ட்ரா அதிக வளர்ச்சி. 2 போன் கிட்ட அந்த ஜாயிண்டில் திரும்ப ஒரு போன் வளர்ந்தோன்னே கையை அசைக்கவே முடியல. அப்போ நான் டாக்டரை போய் இங்கேருந்து லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலேருந்து லீவ் போட்டு களக்காட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கேன். அவங்க சொல்கிறாங்க இந்த போன் வளர்ந்துட்டுனா ஆப்ரேஷன் தான்மா பண்ணணும், வேறு இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் 10 நாள் கழித்து திரும்ப வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இதை அப்படி வச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அந்தளவுக்கு ப்ரேயருக்கு வந்துட்டு ரொம்ப அப்போ ஃபாஸ்ட்டாக உங்கள் வயசாக சொன்னாங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ கையை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் கண்ணீரோடு அங்கே ஜோம் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப அங்கே போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். பயத்தில் தான் இருக்கேன். ஏசப்பா எனக்கு எதுவுமே ஆப்ரேஷன் பண்ணாத அளவுக்கு நீங்கள் சுகப்படுத்திருந்தேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு போகிறேன். திரும்ப எக்ஸ்ரே எடுக்க போயாச்சு. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நான் டாக்டர்கிட்ட போகணுன்னு என் மனசு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஏம்மா அந்த எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு போன் வளர்ந்துன்னு சொன்னாலாமா அது வந்து உடஞ்சிருச்சு, அதனால உனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஆண்டரே உங்களுக்கு ஒத்துறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் தான் அந்த இடத்துல வந்து ஏன்னா பட்ட பாடுகள் வந்து ரொம்ப கஷ்டம். ஒத்த கையை வச்சு என்ன பண்ண முடியும். நான் நினைப்பேன் சில டைம் வந்து நம்ம வந்து ரொம்ப நிர்விசாரமாக இருக்கோம். பைபிளில் கூட என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரின்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம ஆத்மா நல்லா தானே இருக்குன்னு நான் நிர்விசாரமாக நிறைய டைம் இருப்பேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு பாடுகள் அதான் கர்த்தர் வந்து காயப்படுத்தி கட்டு போடுகிறவருங்கிறத நான் இதில் அறிஞ்சுக்கிட்டேன். நான் அதில் ஒரு 5-6 மாதமாக நான் பட்டதில் ஆண்டவரே நான் இனிமேல் வந்து நிர்விசாரமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பாடம். எனக்கு ப்ரேயருக்கு வந்துட்டுருக்கேன். ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தை தந்திருக்காங்க எனக்காக. நான் அநேக டைம் நான் அவங்கள்ட்ட சொல்ல டைம் ப்ரேயருக்கு போவேன். அவங்க உங்களுக்கு எதுக்கு ஜோம் பண்ணுவாங்க நான் மனசில் நினைப்பேன். சில டைம் இப்போ போன உடனே தான் சொன்னேன், இப்போ ஜோம் பண்ணாங்க. கர்த்தர் தந்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்துக்கும் தொடர்ந்து வரணும். கர்த்தர் என் ஃபேமிலியும் ஆசீர்வதித்தரணும். எனக்காக ஜெபித்த ஐசக்கண்ணுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக வளர்ந்த போனை ஆண்டவர் டிஸப்பியர் ஆக்க வந்துட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்கள். 5-6 மாதமாக பயங்கர வலி, பிசியோக்கு போய் இன்னும் அதிக வலி, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவரோ எளிதாக அதை மறைய பண்ணிவிட்டார். இன்றைக்கி வலி இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்து டிஸப்பியர் ஆகிட்டு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய கிருபை, மிராக்கிள் கர்த்தர் செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆமென்.